டூல் கிட்ட எடுக்க வேண்டிய அவசியமே வராம ஸ்கூட்டரை எப்படி எப்பவும் சூப்பரான கண்டிஷன்ல வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. பேட்டரி வீங்கியிருந்தாலோ இல்ல அதிலிருந்து திரவம் கசிஞ்சாலோ அதை உடனே மாத்திடணும். எலக்ட்ரிக்கல் பிரச்சனைகளை கண்டுபிடிக்க இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிறந்த ஹோம் மெக்கானிக்கோட உண்மையான திறமையே அவரோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். ஹலோ நண்பர்களே, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மெயின்டெனன்ஸ் பத்தின இந்த ஸ்பெஷல் ஒர்க் ஷாப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மாஸ்டர் மெக்கானிக் மாதிரி யோசிக்க போறோம். புதுசா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கீங்களா? அதை எப்படி சூப்பரா மெயின்டைன் பண்றது, சின்ன சின்ன ரிப்பேர்களை எப்படி நாமே பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கானது தான். திடீர்னு ஒரு நாள் காலையில ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல இல்ல நடுரோட்ல நின்னுடுச்சுன்னா அந்த டென்ஷன் எனக்கு நல்லாவே புரியும். ஆனா சீரியஸா சொல்றேன், கொஞ்சம் கூட பேனிக் ஆகாதீங்க. பெரிய மெக்கானிக் எல்லாம் தேவையில்ல. ஒரு சில அடிப்படையான ட்ரபிள் ஷூட்டிங் லாஜிக் தெரிஞ்சாலே போதும். பெரும்பாலான பிரச்சனைகளை நாமளே ரொம்ப ஈஸியா சரி பண்ணிட முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுருவோம். முதல்ல அத்தியாவசிய கருவிகள், அப்புறம் டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ், மோட்டார் மற்றும் எலக்ட்ரிக்கல், பேட்டரி செக்கிங், ரெகுலர் மெயின்டெனன்ஸ், கடைசியா எப்ப நாம ஒரு மெக்கானிக்க கூப்பிடணும்னு பார்க்க போறோம். சிம்பிளான பிசிக்கல் ரிப்பேர்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். முதல் செக்ஷன் அத்தியாவசிய கருவிகள், அதாவது உங்களுக்கான டூல் கிட்ட உருவாக்குறது. எந்த ஒரு ரிப்பேர் வேலையா இருந்தாலும் சரிங்க, சரியான கருவிகள் நம்ம கையில இருந்தாலே பாதி கிணத்தை தாண்டின மாதிரி தான். நம்ம டூல் கிட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய சில முக்கியமான ஐட்டம்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர்கள், ஆலன் ரெஞ்ச்கள், அப்புறம் பிளையர்ஸ், வயர் கட்டர்ஸ், ஒரு நல்ல ரெஞ்ச் செட் கண்டிப்பா தேவை. லிஸ்ட்ல இருக்கிற மல்டிமீட்டர், சால்டரிங் அயர்ன், இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நம்ம ஸ்கூட்டரோட மூல மாதிரி செயல்படுற எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை புரிஞ்சுக்கவும் சரி பண்ணவும் உதவுற மாஸ்டர் கீஸ் மாதிரி. குறிப்பா எலக்ட்ரிக்கல் செக்கிங்க்கு ஒரு மல்டிமீட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். லெவல் 1 டயர்கள் மற்றும் பிரேக்குகள். இதுதான் நம்ம ஸ்கூட்டரோட அடிமட்ட ரிப்பேர் வேலைகள். அதாவது ஸ்கூட்டர்ல ரோடோட நேரடியா தொடர்புல இருக்கிற பாகங்களை எப்படி கவனிச்சுக்கிறதுன்னு இதுல பார்க்க போறோம். இப்போ காற்றடைத்த நியூமேட்டிக் டயர், சாலிட் டயர், இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். உங்ககிட்ட நியூமேட்டிக் டயர் இருந்தா பஞ்சர் ஆனதும் சக்கரத்தை கழட்டி உள்ள இருக்கிற டியூப்ல பேட்ச் போட்டு திரும்ப மாட்டி கரெக்டான டயர் பிரஷர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுவே சாலிட் டயர்னா வேலை ரொம்ப சிம்பிள். அதுல ஆழமான வெட்டுகளோ இல்ல ரொம்ப தேய்மானமோ இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். ஒருவேளை உங்க ஸ்கூட்டர் அடிக்கடி பஞ்சர் ஆகுதுன்னா நீங்க தாராளமா சாலிட் டயருக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஐடியா. அடுத்து நம்ம உயிருக்கே பாதுகாப்பளிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரேக்ஸ். பிரேக்ஸ் பெர்ஃபெக்டா வேலை செய்யறது 100% ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு மெக்கானிக்கல் பிரேக் இருந்தா பேட் தேய்மானோ கேபிள் டைட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. டிஸ்க் பிரேக்னா அந்த ரோட்டார் ஏதாவது வளைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் பிரேக் கேலிப்பர்கள் கரெக்டா அலைன் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கடைசியா எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம் இருந்தா அதோட சென்சார்கள் சரியா வேலை செய்தான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடுங்க. லெவல் 2 மோட்டார் மற்றும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். இப்போ நீங்க அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. இந்த நடுத்தரமான லெவல்ல ஸ்கூட்டரோட எலக்ட்ரிக்கல் லாஜிக்க கொஞ்சம் அலசி ஆராய போறோம். இதுல ஒரு சிம்பிளான இப்படி நடந்தால் என்ன செய்ய வேண்டும் லாஜிக்க நம்ம புரிஞ்சுக்குவோம். மோட்டார் ஓடலையா, உடனே மோட்டார் போயிடுச்சுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். உதாரணமா ஒரு கரடுமுரடான ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆச்சுன்னா அது பெரும்பாலும் மோட்டார், கண்ட்ரோலர் அப்புறம் பேட்டரிக்கு இடையில இருக்கிற கனெக்ஷன் லூஸ் ஆனதுனால கூட இருக்கலாம். மோட்டார்ல ஏதாவது விசித்திரமான சத்தம் கேட்டா அது பேரிங் பிரச்சனையா இருக்க சான்ஸ் இருக்கு. விட்டு விட்டு பவர் வருதுன்னா ஒன்னு த்ராட்டல்ல இல்லனா கண்ட்ரோலர்ல தண்ணி புகுந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக்கல் பிரச்சனைகளை கண்டுபிடிக்க இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல வயர்கள்ல ஏதாவது டேமேஜ் அல்லது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பாக்குறது தான் முதல் படி. அடுத்தது ஃபியூஸ்களை செக் பண்ணுங்க. நிறைய நேரங்கள்ல சுத்தமா ஆன் ஆகாத ஸ்கூட்டரை கூட ஒரு சின்ன ஃபியூஸை மாத்துறது மூலமா திரும்ப உயிர்ப்பிச்சிட முடியும் தெரியுமா? அதுக்கப்புறம் த்ராட்டில், கண்ட்ரோலர் இதையெல்லாம் செக் பண்ணுங்க. எங்கேயாவது தண்ணி பட்டிருக்கான்னு கவனமா பாருங்க. லெவல் 3 பேட்டரி பரிசோதனை மற்றும் ஆபத்தான பகுதிகள். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். இங்க நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நாம ஹை வோல்டேஜ் இருக்கிற பாகங்களை கையாள போறோம். உங்க பேட்டரியில பிரச்சனைனா இந்த 4 ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்க மல்டிமீட்டரை டிசி வோல்டேஜ் செட்டிங்ல வச்சு பேட்டரியோட வோல்டேஜை செக் பண்ணி அதை மேனுவல்ல இருக்கிற வோல்டேஜோட கம்பேர் பண்ணி பாருங்க.
2வது, அதே மல்டிமீட்டரை வச்சு சார்ஜர்ல இருந்து சரியான அவுட்புட் வருதான்னு டெஸ்ட் பண்ணுங்க. 3வது, பேட்டரி டெர்மினல்ஸ்ல ஏதாவது துரு புடிச்சிருக்கா இல்ல கனெக்ஷன் லூஸா இருக்கான்னு பாருங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, பேட்டரி வீங்கி இருக்கா இல்ல ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு கட்டாயம் பார்க்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. பேட்டரி வீங்கியிருந்தாலோ இல்ல அதிலிருந்து திரவம் கசிஞ்சாலோ அதை உடனே மாத்திடணும். சேதமடைஞ்ச பேட்டரியை நீங்களே ரிப்பேர் பண்ண ஒருபோதும் ட்ரை பண்ணவே கூடாது. அது தீ விபத்தை உருவாக்குற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். எப்பவுமே உங்க பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட். அடுத்த செக்ஷன் வழக்கமான முன்னெச்சரிக்கை பராமரிப்பு. இப்ப கொஞ்சம் உஷாரான பகுதிக்கு வருவோம். அடிக்கடி டூல் கிட்ட எடுக்க வேண்டிய அவசியமே வராம ஸ்கூட்டரை எப்படி எப்பவும் சூப்பரான கண்டிஷன்ல வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெகுலர் பழக்கங்களை ஃபாலோ பண்ணாலே உங்க ஸ்கூட்டரோட லைஃப் பல மடங்கு கூடும். ஸ்கூட்டரை எப்பவும் சுத்தமா, தண்ணி படாம, ட்ரையா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா பனிக்காலங்கள்ல பேட்டரியோட லைஃபை காப்பாத்த அது ஒரு மிதமான டெம்பரேச்சர்ல உலர்ந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறது மிக மிக அவசியம். இது நாளடைவுல பேட்டரி மற்றும் எலக்ட்ரிக்கல் பாகங்களை ரொம்பவே பாதுகாக்கும். அப்புறம் மாசம் டயர் பிரஷர் செக் பண்றது, லூஸா இருக்கிற போல்ட்களை டைட் பண்றது, இதெல்லாம் உங்க செக்லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும். அடுத்த செக்ஷன், ஒரு நிபுணரை எப்போது அழைக்க வேண்டும். அதாவது நம்மளோட DIY எல்லைகளை நிர்ணயிக்கிறது. ஒரு சிறந்த ஹோம் மெக்கானிக்கோட உண்மையான திறமையே அவரோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். எதையெல்லாம் நம்ம சொந்தமா செய்யக்கூடாதுன்னு இது தெளிவா காட்டுது பாருங்க. பெரிய பேட்டரி பிரச்சனைகளை சரி பண்றது, ஸ்கூட்டரோட ஸ்ட்ரக்சர்ல இல்ல ஃப்ரேம்ல ஆகிற டேமேஜை சரி பண்றது, இல்ல வாரண்டில இருக்கிற பாகங்களை நீங்களே கழற்றுறது, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாது. காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரிக்கல் பிரச்சனைகள்லயும் நீங்களா கை வைக்க கூடாது. இங்கதான் உங்க DIY வேலை முடிவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட உதவி கட்டாயம் தேவைப்படுது. சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன்னு வாரண்டியை வீணாக்கவோ பெரிய ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். நம்ம ஒர்க் ஷாப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க ஸ்கூட்டரை மெயின்டைன் பண்ண தேவையான டூல்ஸ் உங்ககிட்ட இருக்கா? அதோட சேர்த்து அந்த ஹை வோல்டேஜ் விஷயங்களை தொந்தரவு பண்ணாம நிபுணர்கள் கிட்ட விட்டுடுற அளவுக்கு நீங்க விவேகமானவரா? இந்த ஒர்க் ஷாப் மூலமா நிறைய அடிப்படை ட்ரபிள் ஷூட்டிங் திறன்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். எப்பவும் அறிவோட செயல்படுங்க, பாதுகாப்பு எல்லைகளை மதிச்சு நடங்க. உங்க ஸ்கூட்டர் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.